அவளுக்காக என்ன ஏன்டா இப்படி பண்ற? வணக்கம். அப்பதான் நீ ஸ்டாக் எல்லாருக்கும் தெரியும். பார்த்தல அதான் எங்க பையன் வேணா நீ போய் அடிச்சு பாரு. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் டயர்ட் ஆயிட்டோம்பா. சிவா, இன்னைக்கு மாஸ்டர் வரலையா? மாஸ்டர் லெவல்ல தாண்டிட்டோம் பிரியா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ட்ரை பண்றோம். சிட்டில இப்படி பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்களே, வேற மாதிரி தான் பண்ணுவாங்க. நீ வாய முடு. சிட்டில பாய்லர் கோழி, இங்க நாட்டு கோழி. இங்க பாடியா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் வெரி ஸ்ட்ராங். ஒரு நிமிஷம், இந்தாங்க ட்ரை பண்ணி பாருங்க. பயமுறா, இது கிராமத்தோட பிரச்சனை. ஒரு கை பாக்குறோம், நீங்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 ஸ்டார்ட். சிவா, ஒரு வாட்டி. அட சிவா, நீ ரொம்ப ஸ்ட்ராங் பாடி. என்ன விட என் நண்பன் பாடி ரொம்ப ஸ்ட்ராங் பிரியா. இல்லங்க இல்லங்க, நல்லா போட்டேன்னா முழுசு அடிக்க உங்களுக்கு ஸ்டாமினா பத்தாது. நீங்க வாக்கிங் போங்க. அப்படியா? இப்ப பாரு. நாளைக்கும் இங்கதான் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? பிரியா, இல்ல பிரியா, இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருவோம். என்னோட திருமதி அவர்களே, இன்னைக்கு சமையல் அற்புதமா இருந்துச்சு. சரிப்பா, சொல்லுங்கப்பா. எனக்கு ப்ரோக்ராமுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஓகேப்பா, நான் போயிட்டு வரேன். மா, என்னம்மா சமைச்சு வச்சிருக்க? ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த டிவில புக்ல பார்த்தாச்சும் கொஞ்சம் நல்லா சமைக்கலாம்லம்மா. இவன் எப்படி சொல்றான்? அவர் நல்லா தானே சாப்பிட்டாரு. அதெல்லாம் சரி, அந்த வீட்ல இருந்து ஏதாவது சாப்பிட கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. இரு. அம்மா, அவங்களுக்கு எதுக்குமா தேவையில்லாத சிரமம்? அந்த பிரியா இருக்கால, வேலை வெட்டி இல்லாம சும்மா, அவளை கொண்டு வர சொல்லுங்க. சரி. பிரியா, பிரியா. பிரியா, என்ன கொண்டு வந்திருக்க? ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் தான் பண்ணேன். நீயா? சூப்பர். நீ நிக்க வா. குடுடா. உப்பு இல்ல, காரம் இல்ல. நான் செஞ்ச சமையல் நல்லா இருக்கு உங்க அப்பாவே சொல்லிட்டு போறாரு, நீ நல்லா இல்லன்னு சொல்லுவியா? அம்மாவோட சமையல் இப்ப உனக்கு கசக்குதாடா? இரு, உனக்கு என்ன பண்ற பாரு. சாப்பிடு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. பேசுறான் பேச்சு. என்ன அவ ஆளையே காணோம், எங்க போயிருப்பா?
ஹலோ மச்சான் எங்க இருக்க மச்சான்? வீட்ல இருக்கேன்டா. வீட்ல இருந்து என்னடா பண்ற? பிரியா ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்திருக்காடா. அப்படியா? சீக்கிரம் வாடா. ஓகேடா, இதோ கிளம்பி வந்துடுறேன். இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் சுவாமி. अस्यां शुभदिदौ गोत्रोद्भवस्य शंकर नामधेयस्य ரோஜா रोजा नाम्नीं பிரியங்கா, प्रियंका नाम्नीं ஜெய்சங்கர், जयशंकर नामधेयस्य संतोष। संतोष नामधेयस्य सगुणुम्भानां क्षेमस्थैर्यवीर्यविद्यबल आयुल आरोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थम् அண்ணா வணக்கம்ண்ணே. ओम अच्युताय नमः ओम अदिन्द्राय नमः ओम अनादिनिधनाय नमः ओम अनिरुद्धाय नमः ओम अमृताय नमः ओम अरविन्दाय नमः ओम अश्वत्थाय नमः தேங்காயை உடைச்சு எடுத்துட்டு வாங்கம்மா. வாங்கிக்கம்மா, போய் உடைச்சிட்டு வா. தேங்காய் உடைக்கணுமா? கொடுங்க, நான் உடைக்கிறேன். டேய் மச்சான், ஒண்ணும் ஆளல. சாரி மச்சான், தெரியாம பண்ணிட்டேன். டேய் இல்லடா, நான் கீழே தான் உடைக்க பார்த்தேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. டேய் மச்சான், அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொன்னியா? இல்ல மச்சான், சொல்லடா. லேட் பண்ணாத மாமா. அந்த பொண்ணோட பிஹேவியரை பார்த்தா அது கண்டிப்பா உன்னை லவ் பண்ற மாதிரி தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது மச்சான். டேய் மச்சான், பிரியா ஃபோன் பண்றாங்க. அப்படியா? போனா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அது வேகமா ஐ லவ் யூ சொல்றா, ப்ளீஸ்ரா. பேசுறா. ஹலோ. ஹலோ சிவா, எங்க இருக்க? ஃப்ரீயா இருக்கியா? ஆமாமா, பிரியா தான் இருக்க. பிரியா, நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுல்ல, படத்துக்கு போலாமா? போலாம் பிரியா, நானும் வரேன். ஓகே, 5 minutes. என்னாச்சுடா? மச்சான், பிரியா என்ன சினிமா கூப்பிடுறாங்க. இன்னைக்கு எப்படியாவது I love you சொல்லணும்டா. நீ 2 பேர் மட்டும் தான் தனியா இருப்பீங்க. கண்டிப்பா I love you சொல்றேன் சொல்ற மச்சான். நாங்க கண்டிப்பா சீக்கிரம் போ மச்சான். வரேன். வேகமா போ. All the best மச்சான். அப்ப மச்சான், இன்னைக்கு நம்ம சிவா லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. டேய், இன்னைக்கு அவ சினிமாவுக்கு கூப்பிட்டதுல நம்ம ஆளோட லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. எங்கடா போற? என்னாச்சுடா மச்சான்? தேங்க்ஸ் சிவா, சினிமாக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. யா, இங்க தான். ஹாய், Hi. கம் கம் யா, ஐ அம் கமிங். வாட் மா? பேபி. சிவா, இது அஜய். Hello. அஜய், Hi. இது சிவா. ஏய், நீ போய் உட்காரு, நான் வந்துடுறேன். உட்காரு உட்காரு. எப்படி இருக்கான் அவன்? நல்லா இருக்கான். நான் அவனுக்கு உயிர். என்னை பார்க்க தான் சென்னையில இருந்து வந்திருக்காரு. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவருக்கு 1.5 lakh salary per month. கோடியில சொத்து. லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கலாம். அவனை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கு தான் அவனை வர சொன்னேன். சரி, அவன் வெயிட் பண்ணுவான், நான் வந்துடுறேன். தேங்க்யூ சிவா, so cute. Bye. சரி. ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்றாளா? ஆமாண்டா. இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்க எங்கடா சும்மா இருக்காங்க? அதானே. இந்த விஷயத்த நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சரி விடுறா, அந்த பொண்ணோட லவ் ஆவது சக்சஸ் ஆச்சு. உனக்கு வருத்தமே இல்லையாடா? டேய்,
கடவுள் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் ஒரு பொண்ணை படைச்சிருப்பாருன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார்ரா. சோ எனக்கு லைஃப் பார்ட்னர் ஆகிற கொடுப்பன அந்த பொண்ணுக்கு இல்ல. ஒரு பொண்ணு எப்படா நம்மள காதலிப்பா? நம்ம கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி கூட இல்ல. மச்சான் சாரி மச்சான். உனக்கு கடுப்பு எத்துன்னு சொல்லடா, ஃப்ளோல சொன்னேன். மச்சான் ஃப்ளோல சொல்றதாண்டா உண்மை. நம்ம யோசிச்சு சொல்ற எல்லாமே போயிடா. சோ இது எதுவுமே வேண்டாம் மச்சான். இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு முதல்ல டிகிரி ஃபினிஷ் பண்ணுடா. சிவா, இப்ப நீ தான் மச்சான் சூப்பர். ஆமா மச்சான். டேய் வாங்கடா போலாம். வாங்கடா. என்னாச்சுடா? என்னடா என்னது? டேய் மச்சான் சீக்கிரம் வா. போடா. எங்க தள்ளுங்க. தள்ளு தள்ளு. ஆ டேய் நம்ம முடியடா. டேய் முடியல. இப்படி ஹால் பாய்ஸ்ல போயிட்டேடா. பாருங்க முடி பாருங்க. டேய் முடி செத்து போயிட்டாடா. என்னோட முடி பாருங்க. மச்சான் பேச்சை கேட்கவே இல்லையேடா. நீங்க தான் கொண்டுட்டீங்க. சந்தோஷமா இருந்திருப்பாப்பா. இப்ப செத்து போயிட்டான் பாருங்க. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானடா அன்னைக்கு அப்படி சொன்னேன். இன்னைக்கு அவனுக்கு காலேஜ்ல சீட்டு கூட வாங்கிட்டு வந்திருக்காடா. எப்போ நீங்க சொல்றதே கரெக்டா இருக்காதுப்பா. செத்து போயிட்டான்ப்பா. இப்படி சிவா என்னைக்கு கெமிஸ்ட்ரி பாஸ் ஆகுறானோ அன்னைக்கு தான் நாங்க 2 பேரும் காலேஜ் போவோம்.